அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது தேர்தல் நேரத்தில் அம்மா கொடுத்தாங்க வாக்குறுதி. 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று தள்ளுபடி செய்தார்கள். அதே நேரத்தில் அம்மாவுடைய அரசு, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றம், கஜா புயல் டெல்டா மாவட்டத்தில் புரட்டி போட்டு விட்டது. விவசாய பயிரிட்டுகள் எல்லாம் சேதம், விவசாயிகள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகு கொரோனா, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருட்களை முறையாக விற்பனை செய்ய முடியல, விவசாயிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள், எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடத்திலே சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. அதை ஏற்று 12,100 கோடி கடன் தள்ளுபடி செஞ்ச விவசாயி தள்ளுபடி செய்யப்பட்ட அவளுக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் வாயில சொல்லல, உங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று அந்த விவசாயிகளுக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கும் ஸ்டாலின் அவர்களே.